ஃபர்ஸ்ட் 100 வீடியோஸ் ஒரு 100 போஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிங்க. 2024 வந்து கம்ப்ளீட்டாக மலையாளம் ஹஸ் டாமினேட்டட் குளோபல் சினிமா. எல்லாரும் இதை ரியலைஸ் பண்ணீங்களா? 2024 வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் இயர் இன் யுவர் லைஃப். யா, எல்லாருக்கும் யூனிவர்சலா. ஓகேவா? ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 10 இயர்ஸ் கழிச்சு யூடியூப் வந்து ஒரு மெட்டாவர்ஸ்குள்ள இருக்கும். ஸோ வி கீப் இவால்விங். ஃபர்ஸ்ட் மந்த் ஐ காட் 50 rupees சம்திங். செகண்ட் மந்த் வந்து என்னோட மேனேஜர் இருப்பாங்கல்ல, அவங்க 1 இயருக்கு ஜோஹோல என்ன ஏர்ன் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமாக நெக்ஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணு. Not for all entrepreneurs, I'm saying this. You can't be waiting for 100 people to be your audience. You can't wait for an iPhone to be your camera. You can't wait for ஒரு பயங்கரமான செட்டப், பயங்கரமான லைட். You start making it. See, someone will watch it. உங்க ஊர்லயே பெரிய யூடியூபர் யாரு? So whoever it is, அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் அடிச்சு ஒரு வீடியோ போட்டுருவேன். வைரல் ஆயிடும். Hello everyone. நான் மதன் கௌரி. அண்ட் எனக்கு இப்போ மலையாளம் கொஞ்சம் தெரியும். எந்த பொண்ணலியா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பேசினவங்க வந்து we are very proud to be Malayalis-னு சொன்னாங்க. I am not a Malayali, but I am very proud of Malayalis. I am very proud of Malayalis because I'll tell you why. You know, India, நான் துபாய் போனேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. Again because of a Malayali, Riaz Kilton, he invited me. நான் அங்கே போயிட்டு after a week I came back to India. I knew more Malayalam than Arabic. So துபாயில் வந்து எங்கே போனாலும் மலையாளம் தான். And I'm sure it's not just Dubai, Qatar, I don't know, Saudi. இது ஒரு reverse migration. Malayalis from India go capture Middle East completely. And probably the day is not far when Middle East, every country says Malayalam is one of our official languages. 100% I'm sure of this. And as a fellow Indian, I'm so proud of Malayalis for doing this for India. And one more thing is, இந்த வருஷம் வந்து நான் நிறைய மலையாள படம் தான் பார்த்துருக்கேன், தமிழ் படம் பார்த்ததை விட அதிகமாக. அது வந்து 2024 வந்து கம்ப்ளீட்டாக மலையாளம் ஹஸ் டாமினேட்டட் குளோபல் சினிமா. ஸ்டார்டிங் வித் மணியுமல் பாய்ஸ், கோட் லைஃப், இப்போ வந்து ஐ சா முரா, அமேசிங். அப்புறம் பார்த்துட்டு பழைய படம்லாம் பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கமாலி டைரிஸ் இப்போ உட்காந்து பார்த்தேன். ஐ மீன் வாட் ஆக்டிங், வாட் பெர்ஃபார்மன்ஸ். தென் பிருத்விராஜ் சார்ஸ் குருவாயூர் அம்பலத்தின் நடையில், கரெக்டா? so much fun, I love. ஸோ ஒரு எண்டில் கமர்ஷியலாவோ, இன்னொரு எண்டில் இப்படியும். அண்ட் இப்போ வந்து மார்க்கோ பார்க்கணும்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் டு வாட்ச் மார்க்கோ ப்ராபப்ளி இன் கேரளா வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஓவரால் ஐ லவ் த ஹோல் வைப் ஹியர். எனக்கு இங்கே வர்றப்போ வந்து வெளியில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்ல இங்கே பார்க்குறாங்கன்னு. அப்புறம் இங்கே வர்றப்போ திடீர்னு கை தட்டினாங்க. யாருக்கு கை தட்டுறாங்கன்னு நானும் பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கு தான் கை தட்டுறேன். சரி, ஓகே, கொச்சியில் இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது is very special to me. It's so much adoration and respect I take. I used to go to Himalayas. I have this habit. நான் அடிக்கடி இமயமலைக்கு போவேன். அட்லீஸ்ட் annually once போயிடுவேன். அங்கே அப்படி போயிட்டு இருக்கப்போ I came to know of a word. It's called Ahetuki Kripa. இது வந்து ஒரு Sanskrit word. It means blessings you did not wish for. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு யாருன்னே எதிர்பார்க்காம நம்ம லைஃப்குள்ளே வந்து அப்படியே புரட்டி போட்டு போவாங்க, கரெக்டா? Whatever I do, I did in Tamil for people who know Tamil. பட் எனக்கு வந்து அந்த என்னோட ஆஹேத்துக்கி கிருப்பா, மை பிளெஸிங்ஸ் தட் ஐ நெவர் விஷ் ஃபார் இஸ் மலையாளி ஆடியன்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் தட் டு மீ. அண்ட் இங்கே வந்து இங்கே வந்து நான் என்ன எக்ஸாக்டாக எனக்கு பேசணும்னு எனக்கு தெரியல. எனக்கு பெருசாக ஸ்பீச் வந்து நான் தான் டெய்லி நானே பேசி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, I'll just walk around. நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட கேட்கலாம். And we will have a discussion. Does that make sense? Yeah? Yeah, okay, I'll come down. I can walk around, right? Yeah, done. ஏதாவது கொஸ்டின் இருக்கா என்கிட்ட கேட்கணும்னு?
Anything at all? Anything? Anyone? ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? யாராவது ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு. தேங்க்யூ ப்ரோ ஆரம்பிச்சு வச்சதுக்கு. Hi, myself Dheeraj from CDA Alpha Batch, now working as a digital marketing trainer at Upskill. So I want to ask, why the name Number 20 Madras Mail? Jinu bro said it's a Mammootty sir movie. Yeah, Mohanlal sir. Actually நான் வந்து மம்முட்டி சார் மூவி மலையாளத்தில் பார்த்ததில்ல. I have seen lot of Tamil movies he has done. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. But then that's what he told the pretext is. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா அது என்னன்னு? ഇത് ആരാ എനിക്ക് പണി തരാൻ വേണ്ടി അങ്ങനെ ചോദ്യം ചോദിച്ചത്? ഞാൻ വെച്ചത് ഭയങ്കര ടൈറ്റിലാന്ന്. ഇല്ലല്ല, ഇത് ആരാ ചോദിച്ചാൽ ഒന്ന് സംതിങ് ഇല്ലടോ, അങ്ങനല്ല. നമ്പർ 20. ഇതൊക്കെ ഒരു പേരിട്ടിട്ട് പിന്നെ അത് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യേണ്ട ഒരു ഗതികേടുണ്ടല്ലോ. എന്റെ ഭാര്യ അന്നേ പറഞ്ഞത് ആ പേര് കൊള്ളൂലെന്ന്. താനൊക്കെയാണ് എന്നെ പൊക്കി വിട്ടത് നല്ലതാന്ന് പറഞ്ഞിട്ട്. നമ്പർ 20 മദ്രാസ് മെയിൽ സിനിമ അറിയാമല്ലോ. പുള്ളി മദ്രാസ് എന്നാണല്ലോ വരുന്നത്. MAL വരെ MALE ഇട്ടപ്പോൾ പുള്ളി ആൺകുട്ടിയായില്ലേ? അതാണ് നമ്പർ 20. നമ്പർ 20 20 ചോദ്യങ്ങൾ ചോദിക്കും. ഒരു വിധത്തിലാണ് അത് കണ്ടുപിടിച്ചത്. ഓൾ ഓക്കെ ബ്രദർ, നീங்க കണ്ടിന്യൂ பண்ணுங்க. നന്ദി നന്ദി. Thank you. My name is Kanchana. Hi, so I want Kanchana. to ask you something that you're someone who started being in YouTube, long thing back. So nowadays people are saying that, YouTube is so outdated. Whenever someone is starting a new channel, like, bro, YouTube is so outdated, like everybody is on YouTube. So what do you think about the YouTube future? Like, what do you think about the new creators? Is the Instagram or, there is a lot of short form content just booming. So what do you think about the long form content, short form content? If someone wants to create content, for a budding creator, what's your tips or something that from your experience, what's your perspective on that? Okay, done. Thank you, Kanchana. Yeah, hold it. How many of you want to become creators? You're all digital marketers. Yaru? Okay, how many of you want to become YouTubers? Instagram கிரியேட்டர்ஸ், டிஜிட்டல் எக்கனாமிக்குள்ள வரணும். என்னப்பா எல்லாரும் அதுக்கு தானே படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நான் எந்த லாங்குவேஜ் பேசுறது கம்ஃபர்டபுள், தமிழ்ல ஒரு மலையாளம்? விச் இஸ் தமிழ்ல பேசுறதா? தமிழ்நாட்டில் இதை ரீலா போட்டால் ரொம்ப வைரல் ஆகிடும். பட் நன்றி. ஸோ நீங்கள் கேட்டது யூடியூப் அப்டேட் ஆயிடுச்சாண்ணா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூடியூப் பண்ணிட்டீங்களா? நான் யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு ஐ திங்க் இட்ஸ் 7 years அண்ட் நான் யூடியூபர் ஆகி 6 years தான் ஆகுது. ஸோ 6 yearsங்கிறது ஒருத்தங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th standard போகிற ஏஜ் தான். ஆர் ப்ராபப்ளி ஒருத்தங்க யூஜி பண்ணி முடிச்சுட்டு 2 years, ஃபர்ஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி ஃபீல் லைக் இட்ஸ் லாட் ஆஃப் டைம். பட் ஐ திங்க் வி ஆர் ஆல் இன் அ பிரெயின் ராட். வி ஆல் கன்சியூம் ஸோ மச். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் போகிறது தெரியல. எல்லாரும் இதை ரியலைஸ் பண்ணீங்களா? 2024 வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் இயர் இன் யுவர் லைஃப். யா, எல்லாருக்கும் யூனிவர்சலா. ஓகேவா? ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வென் ஜஸ்ட் ஸ்க்ரால் பேக், ஓகேவா, நம்மளோட லைஃப்கே பின்னாடி போகலாம். வி ஹேட் ஸோ மச் டைம். ரொம்ப நம்ம ஃப்ரீயாக இருந்திருப்போம். இந்த மலையாள மூவியில் காமிக்கிற மாதிரி ஒரு டீ ஆத்துறான்னு, அந்த டீ எப்படி ஆத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம ரசிச்சிருப்போம். ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறத பார்த்துருப்போம். பட் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் வி டிட் ஆல் தீஸ் திங்ஸ்? We keep consuming data. People like Jinu Bro's work is to keep us engaged, and all of your work is to keep people engaged. அவங்க எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு எப்படியாவது உள்ள இழுத்து அவங்கள ஒரு பிஸ்னஸ் பண்ண வச்சு அதுக்கு அவங்களை இன்னும் ஃபர்தராக ஓட வச்சுன்னு சொல்லிட்டு we keep consuming so much. So that's why we feel it's lot of time. Actually it's short time. 5 வருஷத்துல தான் இவ்வளோ ரெவல்யூஷன் இதுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. செகண்ட், do I feel it's outdated? It pays me well. So I don't feel it's outdated. Exponential, the pay is going up. It's cost per minute end of the day. So it's going like this. More advertisers want to be on digital. Apollo hospitals complete வந்து television advertisement பண்றது நிறுத்திட்டு they have moved to digital space. So more brands are going to do that. You're all here to do that, right? So the money is big. YouTube இங்க இருக்கும். It will become the Google of videos. But YouTube ஓட ஃபார்மேட் மாறிட்டே இருக்கும். The first video I took it in my laptop front camera. Then I moved to an iPhone. Then now I'm shooting in FX3. So in the making process improve ஆகிட்டே இருக்கும். And I think maybe ஒரு 10 years கழிச்சு யூடியூப் வந்து ஒரு மெட்டாவர்ஸ்குள்ளே இருக்கும். So we keep evolving. Yeah, I'm wearing a meta glass.
probably capturing you all. I can make this all live. So இந்த மாதிரி இவால்வ் ஆகிட்டே இருக்கும். டெக்னாலஜி இவால்வ் ஆக ஐ திங்க் திஸ் வில் பி குட் ஸ்பேஸ். அண்ட் யூடியூப், பெஸ்ட் திங் அபவுட் யூடியூப் இஸ் உங்களுக்கு ஒரு இன்டெகிரேஷனை நம்பி யூ டோன்ட் டூ யுவர் கரியர். ஒன்ஸ் யூ ஹாவ் சம் மினிமம் நம்பர், யூ கீப் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ இட்ஸ் அ குட் திங். யா, பட்டிங் கிரியேட்டர்ஸ்க்கு அட்வைஸ், ஃபர்ஸ்ட் 100 வீடியோஸ் ஆர் 100 போஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிங்க. 2 போட்டுட்டு ஓடலன்னு யோசிக்காதீங்க. போஸ்ட் ஃபர்ஸ்ட் 100 and then think of doing what you want to do next. Yeah, anyone else, anything? மதன் சார். சார்னு சொல்லாதீங்க, மதன்னே சொல்லுங்க. பயமா இருக்குது. இல்ல அப்படி இல்ல. என்னோட பேரு பேசில். ஹாய் பேசில். ஓகே, நீங்க கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கீங்க. மூவில எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஒரு மூவி தானா? இருக்கும், 1-2 இருக்கும். சும்மா கேமியோஸ் குட்டியா வந்து. எப்படி வந்தீங்க இந்த மூவி எல்லாம்? ஓகே, எனக்கு மலையாளம் மூவிக்குள்ள வரணும்னு ஆசை. உண்மையிலே எனக்கு அதான். நான் சொன்னேன்ல, ஐ எம் சோ ஹைப் டு பி பார்ட் ஆஃப் எனிதிங் இன் கேரளா, எனிதிங் இன் மலையாளம். ஸோ ப்ராபப்ளி ஐ வில் கெட் தேர் சம்டே. இப்ப ரீசெண்டா வந்து நண்பன் வந்த பிறகு மூவில நடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. அந்த மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் மூவில வரீங்க இல்ல யூடியூப்? நான் வந்து see when I came here, right, எனக்கு ஆக்சுவலா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுவே எனக்கு நடக்கும் லைஃப்ல நினைச்சது இல்ல. யா, ஐம் அ வெரி சிம்பிள் டூட். என்னோட மேக்ஸிமம் எய்ம் வந்து அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப், ஐம் 30 டுடே. ஸோ நான் மேக்ஸிமம் யோசிச்சது வந்து ஐ ஷுட் கெட் அ கார் பிஃபோர் ஐம் 30. லைஃப் டுக் மீ சம்வேர். ஐ நெவர் பிளான்ட் எனி ஆஃப் திஸ். இதெல்லாம் லக். 2017 யூடியூப்ல வந்து கிரியேட்டரா நடிச்சிருக்கீங்க. ஓகே, அப்ப எப்படி இருந்தீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? 2017 about YouTube. Interesting. நான் வந்து 2017 I was also working in Zoho. So இங்க எத்தனை பேர் வந்து you are also working and you are also studying digital marketing? அப்படி யாராவது இருக்கீங்களா? பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்க? வேற யாராவது இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? யா, ஸோ that's what I was also doing. நான் வந்து ஜோஹோல ஒர்க் பண்ணிருந்தேன். I was doing YouTube. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நான் என்ன நினைச்சேன்னா, if I ever make more money on YouTube or digital space than Zoho, நான் இதை விட்டுட்டு அங்கே போயிடுவேன். நான் நெக்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், ஃபர்ஸ்ட் மந்த் I got 50 rupees something. செகண்ட் மந்த் வந்து என்னோட மேனேஜர் இருப்பாங்கல்ல, அவங்க 1 இயருக்கு ஜோஹோல என்ன ஏர்ன் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமாக நெக்ஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணேன். ஸோ that's the shift I had. ஆனால் மிடில் கிளாஸ், வீட்டில் விட மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்னமும் எங்கள் வீட்டில் வந்து மதன் இப்படியே போயிடாத, எங்கேயாவது வேலைக்கு சேருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இன்னும் இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல. பட் தென் ஐ தென் கண்டினியூட் ஒர்க்கிங் ஃபார் 1 year. ஐ மேட் மை ஃபினான்ஷியல் குஷன். இட் குட் கோ ராங், ரைட்? இன்னைக்கு என்ன எல்லாரும் பார்க்கறது நிறுத்திடலாம். தட்ஸ் த ரியாலிட்டி. ஸோ அதோட தான் லைஃப் ஓடிட்டு இருக்குது. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், லிவ் டுடே, லிவ் ஹாப்பிலி. அவ்வளோதான், வேற ஒன்று. யா, தேங்க்யூ. எனிஒன்? Yes, ma'am. Myself, Tirtha, sir. So my question for you is that what is the weirdest feedback you ever got from any of your videos and that you secretly agree with? Like, okay, he's right or what? Weirdest feedback. I should comb my hair. Which I agree also. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டமானிக்கு இருக்கும். பேசுறப்ப நான் பேசிட்டு போயிடுவேன். பட் தென் பீப்புள் வாட்ச் இன் 4K தீஸ் டேஸ். தே ஹாவ் பிக் டிவிஸ். அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆடாக தான் இருந்துச்சு. பட் யா, தட்ஸ் த வியர்டஸ்ட் ஃபீட்பேக் தட் ஐ அக்ரி வித் ஆல்சோ. யா, ஸோ தட்ஸ் வை ஐ கட் மை ஹேர். எனிஒன்? சார், நானும் தூத்துக்குடி தான். என் பேர் மரியம், காயல்பட்டினம். இப்போ நான் சிடிஓட ஸ்டூடெண்ட். ஓகே. என்டர்பிரனர். காயல்பட்டினத்திலேயே ஷாப் வச்சிருக்கிறேன். தமிழ் கேட்ட உடனே தமிழ் பேசணும்னு நினைச்சேன். அதுதான் மீன். நானும் உங்களே மாதிரி தான் மலையாளத்தில் விரும்பி மலையாளத்துக்கு ஆசைப்பட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோட மலையாளம் சேர்ந்து கத்துட்டு இருக்கிறேன். கிளாஸஸ் எல்லாம் எங்களுக்கு மலையாளம் தான். நானும் அதே தான் பண்ணிருக்கேன். மலையாளம் வந்து கத்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு தெரியும் இந்த லாங்குவேஜ்ல வந்து ஒரு சாங் இருக்குது, பேசுறப்ப ஒரு ஒரு வைப் இருக்குது, நம்மளுக்கு புரியுங்க. நானும் முதல்ல சேரும் போது எனக்கு மலையாளம் தெரியாது. ஆனா மலையாளம் தெரிஞ்ச 2 பேரை நல்லா தெரியும், ஜேசுதாசும் மம்முட்டியும். அந்த நம்பிக்கையில தான் நான் சேர்ந்தது.
இப்போ நிறைய இப்போ நான் கேட்க நினச்சது வந்து நான் கார்மெண்ட் ஷாப் வச்சுருக்கிறேன் ரிஹாம்ஸ்ன பேரில் காயல்பணத்தில். பட் அதுக்கு நான் யூடியூபை எந்த முறையில் யூஸ் பண்ணிக்கிறலாம்? ஏன்னா நான் நிறைய பேசுவேன், ஆனால் கேமரா முன்னாடி தனியாக பேச வராது. யார் பெற்ற பிள்ளையோ தனியாக புலம்ப மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை நான் கடந்து தனியாக பேசி எப்படி என்னோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம்? உங்களால் ஏதாவது சஜஷன் பண்ண முடியும்னா? ப்ராப்ளம் இஸ் நிறைய பேர் வந்து கேமரா முன்னாடி பேசுறப்போ ஒரு கேமரா ஃபியர்னு வரும், எல்லாருக்குமே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணப்போ அது வந்து ஒரு குட்டி வீடியோ, ஒரு 1.5 minutes தான் இந்த வீடியோட லென்த்து. அதுவும் நான் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ண நான் போஸ்ட் பண்றேன். அது போதுமே. ஓகேவா? She became my wife later. Yeah, now she's my wife. So நான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஹார்ட்ல இருந்து பேசுவோம், கரெக்டா? எந்த ஃபியரும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 1 week ஆச்சு. 108 takes போச்சு. ஐ ஹாவ் ஆல் 108 takes saved in my laptop. ஸோ அது இருக்கதான் செய்யும். அது ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுக்கோங்க. சரி. இப்போ எல்லாருமே அது பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே கிரியேட்டர் ஆவாங்க. எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் இட்ஸ் ஃபில்டர். ஸோ அதை மீறி வரவங்க தான் உள்ள பண்ணுவாங்க. நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டை எனக்கு தெரியாம எடுன்னு சொல்லுவேன். நான் சும்மா பேசிட்டு இருக்கேன், கேமரா எங்க மூவ் பண்ணுதுன்னு எனக்கு கவனிக்க போறது இல்லை, நீ பாட்டு சும்மா எடு. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்ணி சக்சஸ் ஆயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் சார். ஹாய் ப்ரோ. சார் சொல்லாதீங்க, யூ கேன் கால் மீ எம்ஜி. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், நான் தப்பால இருந்தேன். நான் மதன், அவ்வளவுதான். சொன்ன மாதிரி தான், இல்லை கொஞ்சம் ஃபியரா இருக்கு. ஆദ്യமா இருக்கா? நோ, நீங்க வந்து ஃபியரா இருக்குன்னு நினைச்சிட்டு ஆனா எந்திரிச்சு பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யூ ஆல்ரெடி ஒன் த ஃபர்ஸ்ட் பேட்டில். ஓகே. அண்ட் ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஃபார் டூயிங் தட். தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு CDA ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சினிமா பார்க்குறேங்க. ஐ லவ் சினிமா. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு சினிமா. மதன் சொன்னாங்க இந்த மாதிரி மலையாளம் படம் ரொம்ப வைட் ரீச் ஆகிட்டு இருக்கு கான்டென்ட்ஸ். அண்ட் ஆல்சோ தெலுங்கு இஸ் ஆல்சோ ரீச்சிங் வெரி ஹார்ட் பேன் இந்தியா லெவலில். ஆனால் கொஞ்ச நாளாக தமிழ் படங்கள் ரொம்ப ரீச் ஆகாமல் இருக்குது. பெரிய ஸ்டார் படங்களாக இருக்கட்டும். ஆனால் சின்ன சின்ன படங்கள் அந்த என்ன சொல்லலாம், அதாவது ரொம்ப வெற்றி அடையது இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, வாட் இஸ் லேக்கிங் இன் Kollywood? Like, is it audience preference, like they only watching big stars movie, or is it production cost, spending lot on salary or something like that? And I want to know that what is Kollywood lacking, because during 2017-18 I know so many good content movies are coming, but nowadays really lacking that. So that's my question. Okay. Bro, நான் வந்து சினிமால இல்ல இன்னும் இருக்கிறேன்னா இதுக்கு பெட்டரா பதில் சொல்லலாம். பட் நான் ஒரு ஃபேன். I love Tamil cinema. I also love your reviews. That's why I'm asking. So இந்த இருங்க பாய்னு ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? இருங்க பாய் தளபதி 69 வந்துட்டு இருக்குது. வந்த உடனே விஜயனா வருவாங்க, அந்த மூவி ரிலீஸ் ஆகும். தட் வில் பி ஹிஸ் லாஸ்ட் மூவி. ஸோ ஐம் pretty sure அது வந்து ஒரு எர்த் ஷேட்டரிங் ஓப்பனிங் வந்து நீங்களும் கொடுப்பீங்கல்ல கேரளால. ஸோ தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கும், கேரளா வேர்ல்டு ஃபுல்லாக அது இருக்கும். ஸோ ஐம் கவுண்டிங் அ லாட் ஆன் தட் மூவி. Plus, a lot of movies are coming up. இப்போ வந்து there is Thalas Good Bad Ugly ஒரு மூவி வந்துருக்கு. So a lot of movies are coming. Pretty sure it will be big. So actually விசாரணை இது விடுதலை பாத்தீங்களா? Yeah, இல்ல, I'm yet to watch. Watch it. Yeah. You will love it. Okay. If you love quality cinema, you will love it. Okay. Yeah. Okay, thank you. Thank you. இப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் திடீர்னு கேட்டுக்கலாம், என்ன பதில்? Anyone? என்ன ப்ரோ ஏதோ சொல்லணுமா ப்ரோ? Hi bro. Hi bro. My question is, if you are starting your YouTube channel today, you don't have any subscribers or you don't have any followers. So what you do differently? So it is very beneficial for the upcoming YouTube creators. Thank you. You want an honest answer or you want a politically correct answer? I want the honest one. Honest one. உங்க ஊர்லயே பெரிய யூடியூபர் யாரு? So whoever it is, அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் அடிச்சு ஒரு வீடியோ போட்டுருவேன், வைரல் ஆயிடும். Yeah. Anyone? Yes, ma'am. Hello, sir. Madan. Yeah.
Okay. My name is Lucky. I'm basically from Udaipur. So I know Malayalam because I came here by 3. So I don't know Tamil actually, but hello brother sister da vandrum. So actually I really liked when you spoke in Tamil. My question is, what made you to feel like to be a YouTuber? Like, from where the inspiration got? Because when you were discussing, I don't know whether I skip it or, but I don't know what came in your mind that you should put a post a content or like make it as a. Okay. That's. It's a usual love story. I posted first video because I was in relationship with a girl. அப்புறம் அந்த பொண்ணை நான் பிளாக் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி அன்பிளாக் பண்ண சொல்லலான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ பெரிய பிரச்சனை தான் போல. அப்போ கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா யாருமே தம்பி தங்கச்சி யார்ட்டையும் பேச முடியல. சரி, இப்போ நான் சாரி கேட்கணும். மிஸ்டேக் இஸ் ஆன் மீ. சாரி கேட்கணும். சாரி கேட்டால் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு தெரியும். எப்படி கேட்கலாம்? எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஐ எம் இன் பெங்களூர், ஷி வாஸ் இன் கோயம்புத்தூர் ஒரு கேரளா, ஐ டோன்ட் நோ சம்திங் அந்த ஷி வாஸ். ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு வீடியோ போடலாம், யாராவது எப்போவாவது பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் அந்த வீடியோ யாரெல்லாமோ பார்த்தாங்க, ரேண்டமாக பார்த்தாங்க. ஒரு 600 வியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு 600னா எல்லாரும் சிரிப்பீங்க, பட் எனக்கு 600 வாவ், நான் யாருக்கிட்டயோ பேசுறத 600 பேர் பார்க்குறாங்களான்னு ஒரு பயங்கர ஹைப். தென் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் திங்ஸ் ஐ ஜஸ்ட் லைக். நான் யூடியூபர் ஆகணும்லாம் நினைக்கல, ஐ ஜஸ்ட் பிகேம் அ யூடியூபர். அண்ட் தென் ஒரு வீக்லி 1 வீடியோ, இயர்லி ஒன் வீடியோ போட்டு எந்த வீடியோவும் கிடையாது. 1 இயர் கழிச்சு ஜல்லிக்கட்டு ஷோ வரப்போ ஹிப்ஹாப் தமிழா வைப், சரி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் இந்த நிப்பா வைரஸ் கேரளாவில் வந்துச்சுல, ஐ மேட் அ வீடியோ. ஸோ இந்த மாதிரி அக்கேஷ்னலாக பண்ணிட்டுருக்கப்போ ஒரு 2 days 3 days நான் கண்டினியூஸாக வீடியோ பண்ணிட்டேன். ஒரு ஃப்ளோவில். ஐ வாஸ் இன் அ நியூ சிட்டி, சென்னை புதுசு. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோன்லி. ஸோ ஐ மேட் அ வீடியோ. கண்டினியூஸாக 2-3 days பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 4th day ஒரு கமெண்ட், ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வீடியோ போடல, எனக்கு தூக்கமே வரலன்னு. ஏன் சும்மா சொன்னா இல்லை உண்மையிலே சொன்னான்னு தெரில. But till date, I'm making videos for that one person. It's been 6 years, every day. Thank you. I'm so happy to see you here. Thank you. நான் 5 yearsக்கு முன்னாடி ஆன்லைனில் கோவிட் டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஐடியிலும் மீடியாலும் இருந்தேன். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பக்கத்தில் இருக்கிற பொண்களை கூட நாம தான் சப்போர்ட் பண்ணணுன்னு புரிஞ்சு தெரிஞ்சு நான் அவங்கள எல்லாரையும் சேர்த்து ஒரு சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தேன். கியூன்ஸ் பிஸ்னஸ் குளோபல் சொல்லுவாங்க. எனக்கு பேசிக்காக டிஜிட்டல் வேர்ல்டு பரிச்சயமே கிடையாது. ஆனாலும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் 2500 விமனை சப்போர்ட் பண்ணுறேன் அக்ராஸ் த குளோப். எங்களுக்கு 50,000 கஸ்டமர்ஸ் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எனக்கு மட்டும் மந்த்லி 1 lakh இன்கம் கிடைக்கிது பிஸ்னஸ்ல இருந்து. வாவ். ஸோ அது ஒரு மலையாளி பெண் மக்களோட பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ எங்களுக்கு 90% இன்கம் ஆன்லைன்லேருந்து தான் வருது. இந்த சப்மிட் அட்டன் பண்ணுறது, இங்கே கோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை நெக்ஸ்ட் லெவலில் எப்படி டிஜிட்டலாக அப்கிரேட் பண்ணலாம்னு தெரியறதுக்காக. ஸோ வி நோ கேரளா மார்க்கெட் நவ். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவருக்கு பிடிக்கும், அவங்க இப்போது ஐ திங்க் 60 to 70% ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஆனாலும் இனி நார்த்தில் ஆனாலும் நாங்கள் டைரக்ட்லி போய் பர்ச்சேஸ் பண்ணி கம்மியாக ரேட்டில் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட வைப் எங்களுக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ 2500 ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு சேனல் பண்ணுறதுக்காக அவங்களோட ஸ்டோரி இனஃப். பட் தேர் இஸ் மெனி திங்ஸ் தட் பிளாக்கிங் அஸ் பிகாஸ் தீஸ் 2500 விமன்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா அவங்களே பிராண்ட் பண்ணி அவங்களே ஃபேஸ் ஆக்கி அவங்களோட ஒரு பிளாட்ஃபார்ம் தொடங்கி அவங்க பிராண்ட் செய்து அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பட்ஜெட் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி 0 பட்ஜெட்டில்
ஒரு யூடியூப் சேனல் ஆனாலும் என்ன மாதிரி ஆனாலும் ஒரு மார்க்கெட்டிங்குக்காக யூடியூப்லயா இன்ஸ்டாகிராம்ல எங்கேயாவது அவருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகணும். ஆனால் குறை ரூமர்ஸ் இருக்கும், ஐஃபோன் வேணும், அது வேணும், இது வேணும், அந்த மாதிரி இருந்தால் தான் முன்னைக்கு வர முடியும். ஸோ தெர் ஆர் n number of things that pulling them back. And also one said no, they fear to show their face on the camera and also. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னும் அங்கே முன்னோட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. ஆனாலும் இந்த ஒரு பேரியர் அவருக்கு முன்னைக்கு போக முடியல. அந்த மாதிரி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க தோன்றத மெசேஜ் என்னது, இது அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி முன்னுக்கு வரணும். எங்களுக்கு 50K கஸ்டமர்ஸ் இருக்கு, அது போதாது. சடன் மார்னிங் ஃபேஸ்புக் ஸ்டாப் ஆனா இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டாப் ஆனா இவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க எന്നുള്ളത് எப்போதும் என்னோட கொஸ்டின் தான். என்னோட உள்ளில் அந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒரு தேசம் க்ளோஸ் ஆண்டா இவ எங்க எப்படி சர்வை பண்ணும், இதெல்லாம் என்னோட கொஸ்டின். ஸோ எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுங்க. எல்லாம் பிரியாணி தான் எல்லாம் ஓகே. நீங்க ஒரு நைஸ் இன்டகிரேஷன், பட் நீங்க இந்த கொஸ்டினா கேட்காம நீங்க பண்ற பிசினஸ் எல்லாத்தையும் வச்சு குட் இன்டகிரேஷன். ஐ டேக் லெசன்ஸ் ஃப்ரம் தட். பட் செகண்டரியா வந்து I'm a professional digital marketer. நான் வந்து 2017-18 I studied digital marketing as my MS in New York, sunny Buffalo. That was not planned. எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிக்கும். அப்போது எனக்கு வந்து புதுசாக இருக்கு, சம்திங் நியூ. மார்க்கெட்டிங் பிடிக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியர், காக்னிசென்ட்டில் வேலை பார்க்க முடியல, எங்கேயாவது போகணும், சரி மார்க்கெட்டிங் படிக்கலாம் தான் நான் போனேன். But life gave me an opportunity where I can brand myself. See, coincidentally, somehow life came in, right? So, அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, it's not, you don't plan these things in life. We are ready always. Life ஒரு சான்ஸ் கொடுக்குறப்போ you take advantage of that, then it's called luck. ஸோ லக் வந்து நம்மளுக்கு வரணும்னா நம்ம 100% ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்மளோட லக் வந்து 100 பேர் பார்க்குற 100 people, 1000 people பார்க்குறதுனா for all entrepreneurs I'm saying this. You can't be waiting for 100 people to be your audience. You can't wait for an iPhone to be your camera. You can't wait for ஒரு பயங்கரமான செட்டப், பயங்கரமான லைட். You start making it. See, someone will watch it and someone will propel you. SEO works in crazy ways. You know, it's like magic. So whatever equipment you have, start doing it. நான் தான் சொல்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் HP லேப்டாப்ல இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா. நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் குவாலிட்டி 480 கூட வராது, இன்னைக்கும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பி ரெடி, ஸ்டார்ட் போஸ்டிங். டோன்ட் சி, ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் பயம் என்ன தெரியுமா? கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கங்கிறது யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து நம்ம கிட்ட உட்கார்ந்துருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அவங்க ஏதாவது கலாய்ச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண, இதுதான் ஃபியர். நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது பண்றாங்கன்னா பண்ணிட்டு போறாங்க. ஒன்ஸ் யூ பிகம் ஃபேமஸ், once you are successful, even people who did not want you to be successful will tell everyone that they are your friends. Yes. Yeah, so அதான் ஒரே மோட்டிவேஷன். Start. The first step to win is to start. அதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம்னா கஷ்டம் தான். சொல்றது ஈஸி தான், ஆனா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். So just take that first step. Yeah. Thank you. So first of all, so happy to be here in front of you. As you know, we all are marketers, and we do collaborations with people like you, like influencers or digital creators. So here my question is, we love metrics like engagements, campaigns, results, etc. And people like you as a digital creator always run behind this creativity. So I'm asking that how you are managing these two in your strategies or while collaborating with any clients or something like that. I don't run behind creativity. That's my answer. I don't run behind creativity. See, ஒரு பிஸ்னஸ்மேன் நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்க எதுக்கு வராங்க? பேசிக்கான கொஸ்டின். அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும்னு. அவங்க பிஸ்னஸ் நடக்கணுங்கிறதுக்கு அவங்க என்ன கேட்க போறாங்க? See, I want this particular CTA. See, எனக்கு ஒரு கால் டு ஆக்ஷன் இங்கே இருக்கணும், வீடியோவில் இவ்வளோ நேரம் வரணும். ஒரு கிரியேட்டரா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இல்ல அது கண்டென்ட்டை பாதிக்கும், கரெக்டா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதானே நீங்க கேட்கறது. அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. As a creator, I know how much I can tamper with my content, and as a businessman, they will know how much they want to push their business.
ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை மீட் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா? பெரிய பிரச்சனை வந்து கிரியேட்டர் டைரக்டாக பேச மாட்டாங்க, கரெக்டாக. நிறைய கிரியேட்டர்ஸோட மேனேஜர்ஸ் பேசுவாங்க. ஆர் நீங்களே ஒரு மிடில் மேனாக இருப்பீங்க, நீங்கள் பிஸ்னஸை பேச விட மாட்டீங்க. பிஸ்னஸையும் கிரியேட்டரையும் கனெக்ட் பண்ணி விடுங்க, உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் மிடில் மேனாக இருக்கிறதுக்கு பதிலாக டோன்ட் கம்யூனிகேட். See, you can be the middleman, but don't communicate with both of them. Make them have one meeting, your problem is solved. Yeah? Thank you. Done. Okay. I hope I answered everyone. കഴിഞ്ഞ 2200 ദിവസമായി ഡെയിലി ഒരു വീഡിയോ ചെയ്യുന്ന വ്യക്തിയാണ് പുള്ളി. അതിനിടയ്ക്ക് പറഞ്ഞു പോയി 6 വർഷം എന്നുള്ളത്. ഇൻറ്റു 365 നോക്കിയാൽ വെറുതെ ചില്ലറ കാര്യമല്ല. അതുകൊണ്ട് ഐ തിങ്ക് ഹി ഡിസേർവ്സ് every applause that we can ever give him. Right? Thank you so much, Madan. Thank you for being a great friend. Thank you for being here.